என் கழுத்துல தாலி கட்டினவர் யாருன்னு நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதில்லக்கா. இனிமேலும் சொல்ல போறது இல்லக்கா. எனக்காக இவ்ளோ நல்லது பண்ணவர எப்படிக்கா நான் யாருன்னு காட்டி கொடுக்க முடியும்? என்னால அவரோட வாழ்க்கையில கஷ்டம் வரவே கூடாது. அவரை லவ் பண்ற பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கட்டும். என்னால அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவர் எனக்கு நல்லது செஞ்சாரு, நானும் அவருக்கு நல்லது செய்ய வேண்டாமாக்கா? தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்கக்கா, என் கூட பேசுங்கக்கா. ஏன்க்கா எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. பாத்தியா திரு, அந்த வேலைக்காரிய 5 நிமிஷத்துல என் பொண்ணை எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு பாரு. அவ்வளவு கோவமா இருந்தா திவ்யா. அவகிட்ட பேசவே மாட்டேன்னு முடிவுல இருந்தா. ஆனா உள்ள திவ்யா கிட்ட என்னதான் சொல்லி நம்ப வச்சான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் மனசை மாத்தி வச்சிருக்கா. நீயாவது திவ்யா கிட்ட எடுத்து சொல்லு. நான் வராத. ஏய், உனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவகிட்ட பேச மாட்டேன் தானே முடிவெடுத்த? அதுதான் சரியான முடிவு. அதையெல்லாம் மாத்தவே மாத்தாத. இங்க பாரு, நான் சொன்னா கேளு. அவ என்னத்தையாவது சொல்லுவா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ பின்னாடி பெரிய கதையே இருக்கு. எல்லாத்தையும் மறைச்சு வேற எதையும் உன்கிட்ட சொல்லி உன்னை நம்ப வச்சிருக்கா. நீ அதை நம்பிட்ட. திவ்யா, நான் சொல்றத கேளு. இவ சங்காத்தமே நமக்கு வேணாம். இவளை இன்னையோட தலைமொழிகிடு. அதுதான் நமக்கு முக்கியம். ஏய் நில்லு. என்ன ஆச்சு பாட்டி? ஆமா, இப்ப நீ எங்க போயிட்டு வர? அது வந்து அம்மா தாயே, என்ன போய் சொல்லலாம்னு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. காஞ்சனாக்கா எல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டாங்க. உன்னை யாரோ கடத்திட்டு போனாங்களாமே? ஐயோ, யாரோ ஒருத்த நடு ரோட்ல உன் கைய புடிச்சு இழுத்து கார்ல தூக்கிட்டு போயிருக்கான். இத திவ்யா பார்த்து என் பேரங்கிட்ட சொல்லியிருக்கா. அவன் வந்து அந்த பொறுக்கி கிட்ட சண்டை போட்டு உன்னை காப்பாத்தி இருக்கான்.
இதெல்லாம் திருவுக்கு தேவையா? இவள காப்பாத்த போன இடத்துல நடந்த சண்டையில தான் இந்த அடிபட்டிருக்கு. அதானே உண்மை? சொல்லு தெரு, உன்கிட்ட தான் கேக்குறேன். சண்டையில தானே கை அடிபட்டது. மகா மேல எல்லாரும் செம்ம காண்டா இருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நாம நிம்மதியா இருக்கலாம். ஏ மகா, ஜாதகப்படி திருவுயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஜோசியர் சொன்னது உனக்கு தெரியுமா தெரியாதா? உன்னை யாரோ கடத்திட்டு போனாங்கிறதுக்காக என் பேரனுக்கு இந்த ரத்த காயம் எல்லாம் தேவையா? பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு. இவளா ஒரு ஆளு, இவளுக்காக நாம இவ்வளவு தூரம் பேசணுமா? நம்ம குடும்பத்துக்கு என்ன இவ ஒட்டா உறவா? இல்லல்ல, இவளால பிரச்சனை வந்தா இவளை வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்திடணும். இவளுக்காக எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. தினேஷ் நம்மளை விட இவ மேல கோவமா இருக்கானே. அப்படின்னா இவனுக்கு மகா கிட்ட பெரிய பிரச்சனை இருக்கு போல இருக்கே. நீங்க வேற ஏன் மாப்ள எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துறீங்க? மகா கிட்ட யாரோ பிரச்சனை பண்ணதுக்கு அவ என்ன பண்ணுவா? தான் புருஷன் யாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனையே என்னவோ? இல்லங்க, இவ்வளவு தூரம் ஆன பின்னாடி இவ சொல்லிதான் ஆகணும். மகா, நீ முதல்ல உன் புருஷனுக்கு போன் பண்ணி வர சொல்லு. அவங்கிட்ட பேசி பாக்குறோம், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். அம்மா, நல்ல ஐடியா. ஏய், உன் புருஷன் வந்தாதான் இந்த வீட்ல உனக்கு இடம். அப்படி அவன் வரல, நீ வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ பாவம்னு பார்த்து உனக்கு வேலை கொடுத்த ஒரே காரணத்துக்காக உன்னால வர கஷ்டத்தை எல்லாம் எங்க தலையில சுமக்க முடியாது. அத்தை, திரு, உன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன் இதுல தலையிடாதன்னு. மகா, ஒண்ணு உன் புருஷனை இங்க வர சொல்லு, இல்ல நீ கிளம்பி போயிட்டே இரு. என்ன நடக்குது?